ஒரு டைரக்டர் பற்றியான ஒரு கவிதை வந்து படம் டைரக்ட் பண்ணுறாருல, அந்த டைரக்டர் பற்றியான கவிதை ஒன்று போட போகிறேன். அந்த கவிதை எப்படி இருக்குன்னா, அந்த டைரக்டரோட பேர் வந்து அது உள்ள வச்சு அதை வந்து எல்லாரும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சேலஞ்சு கவிதையாக நான் போட போகிறேன். அது கண்டென்ட்டு எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும், யூடியூப் கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், இதை தான் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூடியூப் கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு மெயின் முக்கியம் நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிறத வச்சே நம்ம வந்து யூடியூப் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். அதாவது நம்ம கும்பலாக உட்காந்து பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்து முக்கியமாக பேசப்படும். ஒரு சிலர் வந்து டீம் வச்சு அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து புத்தகம் படிக்கும் போது அவங்களுக்கு ஒரு வார்த்தை ஸ்ட்ரைக் ஆகும், அதை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் நான் பொதுவாக எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணுவேன்னா, எனக்கு வந்து இந்த ரியாலிட்டிலே நம்ம சுற்று வட்டாரத்துல இருந்து பேசுவோம் இல்லையா, நம்ம ஃபேமிலிக்குள்ளே பேசுவோம், ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளே பேசுவோம், இந்த கிரிக்கெட் ஆடும்போது பேசுவோம். இந்த மாதிரி வந்து பேசும்போது சின்ன பசங்க பெரியவங்க யார் பேசுறதா இருந்தாலும் அவங்க பேசும்போது ஒரு சில வார்த்தைகளுக்கு வந்து எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு காமெடியாக ஒன்று சொல்கிறாங்கன்னா அதுக்கு எல்லாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு இது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தெரியாததை நம்ம சொல்லிக் கொடுக்குறது தான் நம்மளோட வேலை. அந்த மாதிரி வந்து தெரியாதது அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கின்னு ஒரு கண்டென்ட்டாக ஒன்று கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம பேசி நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து ஒரு காமெடியாக ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை பற்றி நம்ம நோட் பண்ணி மைண்டுக்குள்ளே வச்சுக்கின்னு எழுதி வச்சுக்கின்னு அதை பற்றி ஒரு சின்ன கண்டென்ட்டாக ஒன்று கிரியேட் பண்ணி அதை பற்றி சொல்கிறோம். அதுதான் வந்து யூடியூப் கண்டென்ட்டை வந்து அப்படி தான் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளே பேசிக்கினே இருக்கும்போது புதுசாக ஒரு வார்த்தை வந்து ஸ்ட்ரைக் ஆகும். இந்த வார்த்தை புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்குள்ள தன்னால ஸ்ட்ரைக் ஆகும். இப்போ நம்ம கண்டென்ட் தேடிட்டு இருக்கோம் இல்லையா, கண்டென்ட்டை நம்ம தேடின்னு இருக்கிறதுனால நம்மளுக்கான கண்டென்ட் நம்மளை தேடி வரும். நம்ம கும்பலில் உட்காந்து பேசும்போது தனியாக உட்காந்து மண்டையை போட்டு குழப்பிக்கின்னு யோசிச்சுன்னு அந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறத விட நம்ம 4 பேர்கிட்ட போய் பேசி பழகும் போது, இல்லை ஒரு ஜூஸ் கடை, ஒரு டீ கடை, அந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பேசின்னு இருக்கும்போது அவங்க பேசும்போது அங்கே ஒரு கண்டென்ட்டே கிரியேட் ஆகிடும். அது ஒரு கதையே எழுதி ஒரு கண்டென்ட் மாதிரி எழுதி அதையே வந்து நீங்கள் வந்து யூடியூப்ல வந்து போடலாம் ஈஸியாக. கண்டென்ட் வந்து எப்படி எழுதுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து நீங்கள் கட்டுரை எழுதுகிற மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் கட்டுரை எழுதுகிற மாதிரி தான் கண்டென்ட்டும். கட்டுரையில் வந்து நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா, இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல இது நடந்துச்சு, இவங்க இது பண்ணாங்க, பாரதியார் இதை பண்ணாரு, அது இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரை பற்றி நம்ம எழுதுவோம் கட்டுரை எழுதும் போது. அதே மாதிரி தான் சிம்பிள், நம்மளுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸில் நம்ம எழுத வேண்டியதுதான். அதுதான் நம்ம இங்கிலீஷில் தான் எழுதணும், இல்லை டைலாக் வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நார்மலாக இப்போ ஒரு மனிதன் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறான் அப்படி உங்களுக்கு வந்து தூய தமிழ் வந்துச்சுன்னா அப்படி எழுதலாம். இல்லை அங்கே ஒரு பையன் நடந்து போயின்னு இருக்கிறான் அந்த மாதிரி எழுதணும்னா அந்த மாதிரி எழுதலாம். இல்லை உங்களுடைய ஸ்லாங் எதுவோ அந்த ஸ்லாங், இல்லை இங்கிலீஷில் எழுதுறீங்களா, பர்ஃபெக்டாக எழுதணும்னு எதிர்பார்க்குறீங்களா, எழுதுங்க. அதுக்கு அந்த வார்த்தை நீங்கள் ஒரு வார்த்தை ஸ்ட்ரைக் ஆகிருக்கும், அந்த வார்த்தையை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அப்படின்னா கவிதையிலே வந்து ஒருத்தர் சொல்லினே இருக்கும்போது அது ஒரு கவிதை மாதிரியே நம்மளுக்கு தோணும் இல்லையா. இவங்க பேசும்போது ரைமிங்காக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பேசும்போது இது ஒரு கவிதை மாதிரி நம்மளுக்கு தோணும். இதை நம்ம ஒரு கவிதையாக கிரியேட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்குள்ளே தோணும் இல்லையா. அந்த டைலாக் எடுத்து வச்சுக்கின்னு அந்த ஒரு வார்த்தையில் ஒரு கவிதை நம்ம கிரியேட் பண்ணணும். நான் வந்து இப்போ அடுத்த வீடியோவில் வந்து ஒரு கவிதை வந்து போட போகிறேன். ஒரு டைரக்டரை பற்றியான ஒரு கவிதை வந்து படம் டைரக்ட் பண்ணுறாருல, அந்த டைரக்டர் பற்றியான கவிதை ஒன்று போட போகிறேன். அந்த கவிதை எப்படி இருக்குன்னா, அந்த டைரக்டரோட பேர் வந்து அது உள்ள வச்சு அதை வந்து எல்லாரும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சேலஞ்சு கவிதையாக நான் போட போகிறேன். அதை வந்து யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல செக் பண்ண போகிறேன். அது ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ண அதுவும் அந்த மாதிரி தான். இப்போ ஒரு டைரக்டர் பேர் வச்சு நான் ஒரு கவிதை எழுதிருக்கேன், அவர் படங்களை வச்சு ஒரு கவிதை எழுதிருக்கேன் இல்லையா. அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு வார்த்தையை ஒரு இல்லை உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனான ஆள் அந்த மாதிரி ஒரு வச்சு நீங்கள் வந்து ஒரு கவிதையாக கிரியேட் பண்ணுறது, இல்லை அழகாக வந்து கண்டென்ட் வந்து காமெடி கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு என்ன மைண்டில் தோணுதோ அதை நீங்கள் பண்ணலாம். ஆனால் எது ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் யூடியூப்பை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. யூடியூப்ல இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அதை பற்றினான கண்டென்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும். அதுக்கு தான் நீங்கள் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகின்னு இருக்கா, இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கா, அந்த வீடியோவை எடுத்து அது மூலயமா உங்களுடைய ஸ்டைல் ஒன்று இருக்கும்.
இல்லையா? உங்களோட ஸ்டைல் இப்போ ஒரு 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 சிலருக்கு இப்படி ஒரு ஸ்டைல் வரும், ஒரு சிலருக்கு இப்படி ஒரு ஸ்டைல் வரும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஸ்டைல் வரும் இல்லையா? ஒரு சிலர் இப்படி பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய ஸ்டைல் வரும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கான கண்டென்ட்டை இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங் டாபிக் இருக்கோ அந்த டாபிக் எடுத்து அதை உங்க ஸ்டைல்ல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு கண்டென்ட்டா எழுதி கிரியேட் பண்ணி போட்டீங்கன்னா புதுசா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நீங்க வந்து கண்டிப்பா ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு.